ஐயனார் துணை சீரியல் 12, 13க்கான ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். இப்போ சோழனும் பாண்டியனும் 2 பேரும் ஒன்றா வராங்க காரில். சோழன் சொல்கிறாரு, அண்ணன் வந்து ரொம்ப மூட் அவுட்டாக இருக்குது, நம்ம ஏன் சாப்பாடு வெளியில் வாங்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. பாண்டியன் சொல்கிறாரு, நீயா செலவு பண்ணி சாப்பாடு வாங்க போகிற, நீ அதெல்லாம் செலவே பண்ண மாட்டியே, வாய்ப்பே இல்லையே அதுக்கு அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. இல்லை, சாப்பாடு இன்றைக்கி வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. ஆனால் சேரன் மட்டும் ரொம்ப அப்செட்டாக இருக்கார், கஷ்டப்பட்டுட்டு இருக்கார், மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் எல்லாருமே வந்து சேரனை பார்க்குறாங்க. இருந்தாலும் எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் வந்து நம்ம நடேசனும் வந்துடுறாங்க. ஓ, வெளியிலேருந்து ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னா அவரும் ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வெளியில் போய் உட்காந்துடுறாரு. அண்ணன் என்னடா தம்பி நான் அந்த பாட்டெலாம் பாடிக்கிட்டு அவர் பாட்டிலே சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ சேரன் வந்து ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கிறதுனால இப்போ சோழனும் பல்லவனும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் ரொம்ப சோகமாக இருக்கே, நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து சோழன் சொல்கிறாரு, நம்ம வந்து ஒரு சாங் வந்து டெடிகேட் பண்ணுவோம் அண்ணனுக்கு அப்படின்ட்டு. அவங்க மட்டும் 2 பேரும் பல்லவனும் சோழனும் ஏஞ்சிட்டு, அண்ணன் இந்த சாங் வந்து உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சேரன்ட்ட சொல்லிவிட்டு 2 பேரும் ஆடுறாங்க. அந்த பாட்டு என்னென்னா தொட்டு தொட்டு பேசுன்னு சொல்லிட்டானா அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க 2 பேரும். பயங்கரமாக 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க, பல்லவனும் சோழனும். இதை பார்க்குற நிலா, சேரன், பாண்டியன் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இதில் பாண்டியனும் சேர்ந்து ஆடுறாரு. அப்புறம் சேரனையும் பிடிச்சி அழைச்சிக்கிறாங்க. சேரன் இவங்க 4 பேர் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இதெல்லாம் நிலா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்களும் சிரிச்சிட்ருக்காங்க. இந்த நேரம் நடேசன் அங்கேருந்து வராரு. இது என்ன வீடா கூத்துப்படுறையா அப்படின்ட்டு கேட்டுட்டு, டான்ஸ்லாம் என்ன இப்படி ஆடுவாங்க அப்படின்ட்டு அவர் பங்குக்கு அவரும் டான்ஸ் ஆடுறாரு. இதை யாருமே எதிர்பார்த்ததில்லை இந்த சீனு. அவரும் 4 பேரோடு சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஓரளவுக்கு வந்து சேரன் வந்து மைண்டு மாறி அவரும் பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிடுது. அடுத்த நாள் பார்த்திங்கனாக்கா பாண்டியன் வந்து ஒரு இடத்துல மெக்கானிக்காக அந்த வண்டி வந்து ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு ஒரு டீ கடைக்கிட்ட. அந்த டீ கடையில் வந்து நம்ம கார்த்திகாவோட அப்பா வந்து உட்காந்துருக்காரு. டீ கடைக்காரர் சொல்கிறாரு, ஆனால் பயங்கரமாக உங்கள் பொண்ணோட கல்யாணம் வந்து நல்லா சூப்பராக பண்ணிட்டீங்க போல் அப்படிலாம் சொல்கிறாரு. ஆமாம், அதுக்கெலாம் ஒரு குடுப்பனம் வேணும்ல, சில பேர் கல்யாணம் பண்ணுறேன் பண்ணுவோம், எங்கே பண்ணுறாங்க, அதுக்கெலாம் ஒரு குடுப்பனம் வேணும், யோகம் வேணும் அப்படின்னு மறைமுகமாகவே பாண்டியனை வந்து ரொம்ப தாக்கிட்டு இருக்காரு பேச்சாலேயே. டீ கடை ஆள் சொல்கிறாரு, அது உண்மைதானே, எல்லாரும் உங்கள் பொண்ணு கல்யாணத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம், பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க, கல்யாணமும் சரி சாப்பாடும் சரி அருமையாக இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பாண்டியன் அமைதியாக கேட்டுட்ருக்காரு. இப்போ அங்கேருந்து வந்து கார்த்திகா அப்பாட்ட ஒரு நிமிஷம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திகா அப்பா வந்து பாண்டியன் கூப்பிட்டு போகிறார் தனியாக. இந்த கல்யாணத்துக்கு நாள் என்ன நடந்ததுங்கிறது மறந்தாச்சா? உங்கள் மருமக புள்ள வேணான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் தான் வேணும்னு உங்கள் பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் நின்னதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த தடவை வந்து நான் போனால் போதேன்னு பொறுமையாக அழைச்சிட்டு வந்து தனியாக பேசிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இது ஏதாவது வந்து இதே மாதிரி பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தீங்க, மூஞ்சை உடச்சி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பொழந்து கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்லிட்டு போயிடுறாரு. கார்த்திகா அப்பா அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாரு. இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வந்து சோழன் வந்து கிளம்பிகிட்ருக்காரு. நிலாவுக்கு வந்து இன்டர்வியூ, அதனால் சோழன் தான் அழைச்சிட்டு போகிறாரு. சோழன் வந்து கிளம்பிகிட்ருக்காரு. இடையில வந்து பாண்டியன் வந்து எவ்வளோ நேரம் தான் நீ மேக்கப் பண்ணிக்கிட்டே இருப்ப அப்படின்ட்டு 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. 2 பேரும் இந்த கண்ணாடிகிட்ட நின்றுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு தாண்டா நான் இன்னொரு கண்ணாடி ஒன்று வாங்கி வைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லிகிட்ருக்காரு. சரி, நிலா கிளம்பியாச்சா அப்படிங்க கேட்குறாங்க. நிலா இன்னும் கிளம்பல, வெளியில் வரல அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அப்புறம் சேரன் வந்து நிலாங்கிறாரு. இப்போ நிலா வந்து வெளியில் வராங்க. இப்போ நிலாவை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சாரீ கட்டிட்டு வராங்க. எப்போதுமே சாரீ கட்டுவாங்க, இருந்தாலும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அதுவும் சோழன் ரொம்ப ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்காரு. சேரன் வந்து நல்லா இருக்கப்பா, சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. நிலா கிட்ட பல்லவன் கேட்குறாங்க, நீ 10 மணிக்கு தானே இன்டர்வியூ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா, இருந்தாலும் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டியன் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, இல்லை நல்லபடியாக பண்ணிவிடுவீங்கன்னு பாண்டியவன் பல்லவன்னு சொல்கிறாங்க. ஆனால் சோழன் மட்டும் ரொம்ப ரொமான்டிக்காகவே பார்த்துட்டே நிற்கிறாரு. இப்போ சாப்பாடு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சேரன். நிலா சாப்பிட்டுட்டு போமா அப்படிங்கிறாங்க. அண்ணா வேணாம், நான் மணி ஆயிடுச்சு, நான் போகணுண்ணா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீ சாப்பிட்டு தான் போகணும், சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க. இவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை வந்து சோழன் வந்து பார்த்துட்ருக்காரு. அவங்க சாப்பிட்றது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு பல்லவனும் பாண்டியனும் எங்கே பாரு என்னென்ன பண்ணிகிட்ருக்கான்னு அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ
இப்போ நிலாவும் சாப்பிட்டுட்டு இவங்க இன்டர்வியூக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ எல்லாருமே போயிடுறாங்க. இப்போ வந்து சேரன் வீட்டில் கிச்சனில் நின்று ஏதோ பாக்ஸில் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ வந்து கார்த்திகா ஞாபகம் இவருக்கு வருது. ஏன்னா ஏதாவது ஒன்று கிச்சனில் இவங்க பண்ணாங்க எடுத்தாங்கன்னா அந்த கார்த்திகா வந்து அதை வாங்கிட்டு போவாங்க. அந்த ஞாபகம்லாம் சேரனுக்கு வருது. இப்போ வந்து மாமா அப்படிங்கிற வார்த்தை கேட்குது. யாரா கார்த்திகா வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சேரன் வந்து திரும்புகிறாங்க. அந்த இடத்துல வந்து கார்த்திகா மணப்பெண் அந்த கோலத்தில் கல்யாணம் ஆன கோலத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க. சேரனுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது.